கைஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஜஸ்ட் நீங்கள் 8th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் கைஸ். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. இதுக்கு எக்ஸாம் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதை கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிரிண்ட் எடுத்த பிறகு கரெக்டாக அதில் சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணிக்கோங்க. என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸுக்கு போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அட்ரஸ் பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்க இல்லையா, இந்த அட்ரஸுக்கு 1st December ஈவினிங் 5:45க்குள்ளே அவங்களுக்கு அப்ளிகேஷன் போயிடணும். அதுக்கப்புறம் போகிறது எல்லாமே ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ 1st Decemberக்குள்ளே நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் அந்த 5:45க்குள்ளே அந்த டேயில் 5:45க்குள்ளே அவங்களுக்கு போயிடணும். ஸ்பீட் போஸ்ட் மூலமாக கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் நியர்பையில் தான் இருக்கீங்க, இந்த அட்ரஸுக்கு நியர்பையில் இருக்கீங்கன்னா டேரெக்டாக நேரடியாக கொண்டு போய்கிட்ட கூட கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபீஸ் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்லியிருக்கக்கூடிய நேம்லேயே டிடி எடுத்து அந்த போஸ்டர்லேயே பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ரூஃபுமே அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிடணும். நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க இல்லையா, கரெக்டாக அதில் அட்டாச் பண்ணிடணும். ப்ரூஃபோட இதுவுமே பேமெண்ட் ப்ரூஃபுமே அட்டாச் பண்ணணும். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜீப் டிரைவர் கேட்டகரி 19,500லேருந்து 71,900 வரைக்கும் இதோட மேக்ஸிமம் சேலரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் 42 வரைக்கும் சொல்லியிருக்காங்க எஸ்சி கேட்டகரிக்கு. தென் இதுக்கு பார்த்திங்கன்னா 8th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி. அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. அண்ட் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுருக்கணும். அந்த அதுக்கு ரிலவெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க, அதுவுமே ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது, டேரெக்டாக நேரடி நியமனம் மூலியாக தான் ஹையர் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த நேரடி நியமனத்துக்கான டேட்டு டைம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் மூலமாக தெரிவிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.